welcome back to 𝗙់𝗹𝗶𝘀 channel. இனி என்ன பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட் கீஸ் A to Z அதான் வந்து இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். சோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணி முக்கியமா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணல. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து ஷார்ட்கட் கீஸ்னா வந்து A ல இருந்து Z வரைக்கும் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வந்து நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் A ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் செலக்ட் ஆல் பண்றதா. ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து ஃபுட்னு நான் கொடுத்துருக்கேன். நான் இதை எக்ஸைல்ல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டீடைல் கீழே 4 பாயிண்ட் இது கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் A கொடுத்துறோம். கண்ட்ரோல் A கொடுத்தோன்னு வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து செலக்டட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே गाइस, அதுதான் வந்து கண்ட்ரோல் A செலக்ட் ஆல். அடுத்தது வந்து கண்ட்ரோல் Bனா வந்து போல்ட் கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் திக்னஸாக தெரியுற மாதிரி. இப்போ கண்ட்ரோல் B நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் போல்ட்டாக தெரியுங்க गाइस. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கண்ட்ரோல் B உள்ளது. அடுத்தது வந்து கண்ட்ரோல் Cனா வந்து உங்களுக்கு காப்பி பண்ணுறது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் கண்ட்ரோல் C கொடுத்துட்டீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கண்ட்ரோல் Dனா வந்து ஃபாண்ட் ஸ்டைல் தான். ஃபாண்ட் ஸ்டைல்னா என்னென்னு பார்ப்போம்னா கண்ட்ரோல் D கொடுத்துறோம். இதில் வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைலில் வந்து வர மாதிரி தெரியாது. ஸோ வேர்ட் ஃபைலில் பார்ப்போம். வேர்டில் வந்து என்ன பண்ணோம் கண்ட்ரோல் A கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் D கொடுத்துட்டோன்னா இந்த பாருங்க गाइस, உங்கள் ஃபாண்ட் சைஸ் என்ன மாதிரி சைஸ் அதே சேர்த்து வந்து என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கு என்ன மாதிரி போல்ட் ஸ்டைலு சைஸ் கூட கொடுத்துருங்க. நம்பர் சைஸு அந்த கொடுத்துருங்க गाइस இதில். ஓகே गाइस, அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ஈனா வந்து எலகன்ட் டு த சென்டர். எலகன்ட்னா வந்து சென்டரில் ஆக்குறது, எழுத்தெல்லாம் கொஞ்சம் சென்டரில் ஆக்குறதா. அதனால கண்ட்ரோல் E கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் E கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்க எல்லாத்தையும் வந்து சென்டரில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக சென்டரில் இருக்குது. ஸோ இதுதான் கண்ட்ரோல் E. இது வந்து நான் வேர்ட் ஃபைலில் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸைலில் பண்ணி பார்ப்போம். எக்ஸைலில் வந்து என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் A கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் E கொடுத்துரும். ஆனால் வந்து கண்ட்ரோல் E வருது இல்லை எக்ஸைலில். ஸோ வேர்ட் ஃபைல்லே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே गाइस, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Fனா வந்து ஃபைண்ட் த டெக்ஸ்ட். ஸோ கண்ட்ரோல் F கொடுத்துடலாம். ஃபைண்ட் த டெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து நேவிகேஷன் இது கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது கீழே வந்து நோ மேட்சஸ் உள்ளது, ஹெட்லைன் பேஜஸ் ரிசல்ட்ஸ் உள்ளது. ஸோ அதில் ஒன்றும் எழுதி இல்லை गाइस. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் G வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன். ஸோ கண்ட்ரோல் G கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் G கொடுத்தோன்னா வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கோ டு வாட் பேஜ் செக்ஷன் லைனு புக் மார்க்கு கமெண்டு ஃபுட் நோட்டு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்தா ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டர் த பேஜ் நம்பர் நீங்கள் எழுதுன அந்த பேஜ் நம்பரும் கொடுக்குறதா. அதுக்கப்புறம் வந்து இதில் ரீப்ளேஸ் கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க गाइस. ஓகே गाइस, அடுத்தது வந்து கண்ட்ரோல் H இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகே गाइस, இது வந்து கண்ட்ரோல் H பார்ப்போம். கண்ட்ரோல் H அதே மாதிரி தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். கண்ட்ரோல் G H சேம் தான் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது வந்து கண்ட்ரோல் ஐனா வந்து இட்டாலிக் ஸ்டைல் உள்ளது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் A கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஐன்னு கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த சைடில் வந்துச்சு. எல்லாம் ரைட் ஸ்லாண்டடாக வந்துருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். இது வந்து இட்டாலிக் ஸ்டைலு. அடுத்தது வந்து கண்ட்ரோல் Jனா வந்து ஜஸ்டிஃபை உள்ளது. ஸோ கண்ட்ரோல் J கொடுக்கும். எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் இருக்குது. இன்னும் வந்து இதில் தான் இருக்குது, இட்டாலிக் ஸ்டைலில் தான் இருக்குது. அடுத்து வந்து கண்ட்ரோல் கேனா வந்து இன்சர்ட் லிங்க் அப்படின்னா வந்து டைரக்ட் ஹைப்பர் லிங்க் மாதிரி போய் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் K கொடுத்துட்டோன்னா அப்படியே நீங்கள் வந்து இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்கில் வந்துட்டீங்க. இதில் வந்து லிங்க்கில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 4 இது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸ்டெண்டிங் ஃபைல் or the web page or place in this document, create a new document or email address. அதில் வந்து text to display இது கொடுத்துருவாங்க உங்களுக்கு சர்ச் பாரில். லுக்கின் இதில் வந்து நீங்கள் எந்த இதில் லுக் பண்ணலாம் டாக்குமெண்ட்டாக உங்கள் பிசி உள்ளதாக இருந்துச்சிங்கன்னா இதில் வந்து இந்த இதில் வந்து கரண்ட் ஃபோல்டர் நீங்கள் என்னெல்லாம் ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க அதை செய்து ப்ரௌஸ்டு எத்தனை ப்ரௌஸ் பேஜஸ்ஸு ரீசெண்டாக ஃபைல் ஓப்பன் பண்ணது அது கீழே அட்ரஸ் இது கொடுத்துருவாங்க गाइस. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் K உள்ளது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் Lனா வந்து எலகன் யோர் கண்டென்ட் டு த லெஃப்ட். உங்கள் கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் Jல கொண்டு வந்துட்டு எது கண்டென்ட்னா வந்து இந்த மெயின் தான் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். ஸோ இது வந்து நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் L நான் கொண்டு வரணும்.
ஸோ இது வந்து ஓன்னு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வந்துச்சு. நான் திருப்பி ரீரூல் பண்ணல, அன்டூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்துச்சு. ஸோ கண்டென்ட் அதுதான். அடுத்தது வந்து Ctrl+M. ஸோ Ctrl+M கூட சொல்லலாம் உங்களுக்கு. Ctrl+Mனா வந்து பேராகிராஃப் இன்டென்ட், அதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ Ctrl+M கொடுத்துட்டோம்னா இது பேராகிராஃப். எப்படின்னா வந்து நீங்கள் பேராகிராஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நான் கொடுத்தேன்னா எது மெயின் போகுதுன்னா வந்து மெனு தான் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் போய்ட்டு இருக்குது கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து Ctrl+N ஓப்பன் இன் நியூ பேஜ். ஸோ இது சிம்பிள், நியூ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே கைஸ், Ctrl+Nலேருந்து ஆரம்பித்தா Ctrl+N வந்து உங்களுக்கு நியூ பேஜ் ஆரம்பிச்சிச்சு. நியூ பேஜ்னா வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போன்னா வந்து Ctrl+O வந்து என்னென்னா வந்து ஆப்ஷன் உள்ளது. ஸோ Ctrl+O கொடுத்துடலாம். Ctrl+O வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பட்டன்லேருந்து வருது. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இன்ஃபோ, இது வந்து எக்ஸைல் உள்ளது. ஓகே, அடுத்தது வந்து Ctrl+P வந்து பிரிண்ட் தான், உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான். அடுத்தது வந்து Ctrl+Qனா வந்து கிளியர் த இன்டென்ட் பேராகிராஃப். ஸோ இது வந்து கிளியர் ஆக்கிட்டோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து Ctrl+R வந்து அலைன் யோர் கண்டென்ட் டு த ரைட் சைட். ஸோ வந்து முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, அது Ctrl+L. இப்போ ரைட் சைட் ஆக்கணும்னா Ctrl+Rல ஆக்கணும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ஒரு லெஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து Ctrl+L, ரைட்டுக்கு வந்து Ctrl+R உள்ளது. ஸோ Ctrl+R கொடுத்துட்டோன்னா வந்து எல்லாம் வந்து ரைட் சைடில் வந்துடுச்சு. இது திரும்பி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் ரைட் சைடில் இருக்குது. இது எக்ஸைடில் இந்த மாதிரி வருது உங்களுக்கு கைஸ். வேர்டில் வந்துச்சுன்னா ஓகே ஆகும். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஃபைல் இருக்குது. இப்போ என்னென்னா வந்து Ctrl+R கொடுத்துட்டோன்னா எல்லாம் ரைட் சைடில் வந்துச்சு. எக்ஸைடில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் சென்டரில் தான் வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணோன்னா வந்து அடுத்தது வந்து Ctrl+Sனால் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறது, ஜஸ்ட்டு சேவிங் தான் உள்ளது. ஜஸ்ட் Ctrl+S கொடுத்துட்டோன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு சேவ் ஆகிடும். இது டேரெக்டாக சேவ் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து Ctrl+T ஹேங்கிங் இன்டென்ட். ஸோ Ctrl+T கொடுத்துட்டோன்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வச்சு கைஸ், எப்போவுமே வந்து எதுதான் கண்ட்ரோல் கொடுக்கணும்னா எப்போவுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்துடணும். ஸோ இது வந்து Ctrl+T வந்து இதில் வேலை செய்யலை. ஸோ எக்ஸைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக இதில் கொடுத்துரும். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து Ctrl+T கொடுத்துட்டோன்னா அதை இருக்குது கிரியேட் டேபிள் காட்டுது இதில் பார்த்தாலும் உங்களுக்கு. ஸோ ஹேங்கிங் இன்டென்ட் வந்து எக்ஸைலில் வந்து கிரியேட் டேபிள் காட்டுது. அடுத்தது வந்து Ctrl+U சிம்பிள், உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணுறது தான். ஸோ Ctrl+U கொடுத்துட்டோன்னா எல்லா வேர்டும் வந்து அண்டர்லைன் ஆகிடுச்சு. இதில் மட்டும் இல்லை, வேர்ட் ஃபைலில் கூட பார்ப்போம். அப்படியே வந்து யூவில் கொடுத்துட்டோன்னா எல்லா லைனும் உங்கள் கண்டென்ட்டு அதை சேர்த்து வந்து நீங்கள் போட்ட ப்ரைஸ் என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ ஸ்டேட்மெண்ட்டில் அது எல்லாம் வந்து அண்டர்லைன் ஆகிடும். ஓகே கைஸ், அடுத்தது வந்து Ctrl+W வந்து க்ளோஸ் டாக்குமெண்ட். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆனால் வந்து உங்களுக்கு கேட்கும் இது சேவ் பண்ணணுமா இல்லையானே, இல்லை கேன்சல் கொடுத்துறோமான்னு. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இன்னும் 2 தான் இருக்குது கைஸ். அடுத்தது வந்து 2 தான் சிம்பிள், Ctrl+Y Ctrl+Z. Ctrl+Y வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ரீடூ பண்ணுறது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா வந்து அது திருப்பி ரீடூ பண்ணலாம். ஸோ Ctrl+Y வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீடூ திருப்பி வந்து நான் என்ன பண்ணோன்னா இது எக்ஸிட் கொடுக்குற முன்னாடி வந்து இது காட்டுது. ஸோ அதுதான் வந்து ரீடு உங்களுக்கு. இப்போ அண்டு எது உங்களுக்கு தேவையில்லைன்னு அது வந்து திருப்பி பின்னாடிலேருந்து கொண்டு வரலாம், பார்க்கலாமா? ஸோ இது வந்து Ctrl+Z. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து திருப்பி கொண்டு வருது, பின்னாடி எல்லாம் கொண்டு வருது திருப்பி. இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்துச்சு, இதான் ஸ்டார்டிங்லேருந்து. இது வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக, எஸ்பெஷலி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்காக ஆல்ரெடி தெரிஞ்சாங்கன்னா நோ இஷ்யூ. இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நோட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. இதில் வந்து எல்லா டீட்டெயிலாக வந்து A to Z வந்து ஷார்ட் கீஸ் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அண்டில் சைனிங் முகமது வைஸ். பாய் கைஸ்.